இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பறதுக்காகவா இல்லை ஒரு தெளிவடைகிறதுக்காகவான்றதே எனக்கு புரியவே இல்லை சார். நாலு பேர் வந்து திமுகக்கும் மிச்சம் இருக்கிறவங்க வந்து அதிமுகன்றது ஒரு இடம் தான் சார் கொடுத்துருக்காங்க. டிவிகே கூட இந்த மாதிரி எட்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். இல்லைம்மா, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு பேக்கேஜாக போச்சு. ஹிலாரி கிளின்டனே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் திட்டமிட்டு. இது ஒரு லாபி, இது ஒரு மீடியா மாஃபியா லாபி. ஹிலாரி அதிகாரத்துக்கு வந்தால் முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் அதிக பலன் பெறும். இதை செய்யும். ரஷ்யா பேக்கப் பண்ணுது ஹிலாரி கிளின்டனுக்கு. இப்படி சில லாபி முஸ்லீம்ல ஆதரவாக இருக்காங்க. உதவியாளரே ஒரு பாகிஸ்தானி அட்வொகேட் தான் அந்த அம்மா. ஜெயலலிதா எப்பவுமே மீடியாவை சந்திக்கவே மாட்டாங்க. கருணாநிதி என்ன பண்ணுவார், டெய்லி கேள்வியும் பதிலே அவரே எழுதுவார். கேள்வியும் அவர், பதிலும் அவர். அந்த லாபியை சபரீசன் இப்போ எடுத்துட்டு இருக்கார். அத்தனையும் பர்ச்சேஸ், அத்தனையும் விலைக்கு வாங்கப்பட்டது. வாக்குகளும் விலைக்கு வாங்கப்பட்டது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விலை கொடுத்து விலைக்கு விற்கப்பட்டார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, திமுக மீண்டும் வரும். அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்கு, என்ன தெரியுமா? எந்த அரசியல் கட்சியும் மீடியா தொடங்கப்படாது. அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்கு, என்ன தெரியுமா? வெளிநாட்டு முதலீடுகள் யாரோ இங்கே மீடியா தொடங்கப்படாது. 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு இவங்க வேலை பார்க்குறான். இதே சம்பளம் கொரியாவில் 3 லட்சம். இதை இந்த இந்து மத அரசியல் பேசுகிற சங்கிகள் தான் மனித உயிரை விளையாடுறான். அவனுக்கு தலித்து உயிரே அல்ல. ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை வந்துடுச்சு. வந்த பிறகு அங்கே போன அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் பொக்கைகள் சால்வைகள் எல்லாம் அப்படி எங்கே வர்றாங்க? அடுத்த வீதி ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்கலாமா, லெஃப்டில் யார் இருக்கா? கருணாநிதி. ரைட்ஸில் போயஸ் கார்டன். நான் கண்ணால் பார்த்த சாட்சி. அப்படியே அவ்வளோ பேர் இந்த பொக்கை எடுத்துட்டு கருணாநிதி குடியா பொக்கையாவது பக்காய்வாது போயா பொக்கவாயா, இப்படி அத்தனை பேர் எங்கே வந்துட்டாங்க? இப்படி அரை மணி நேரத்தில் அரசு இயந்திரங்களை வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில். திமுக அதிமுகவுக்கு தான் இப்போ போட்டி அரசியல். எல்லா கட்சியிலும் அதிமுக பக்கம் சேர்ந்துருவாங்க, எல்லா கட்சியும் திமுக பக்கம் சேர்ந்துருவாங்க. இப்படி தான் அரசியல் இருந்தது. இப்போ விஜய் வந்த பிறகு இப்போ தமிழா பாண்டியன் அவரோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க. அதிமுக ஜெயிக்குமா, ஆட்சி அமைக்கும்? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பறதுக்காகவா இல்லை ஒரு தெளிவடைகிறதுக்காகவான்றதே எனக்கு புரியவே இல்லை சார். பாதி வந்து அந்த எக்ஸிட் போல்ஸில் தொடர்ந்து எடுக்கிறவங்க 4 பேர் வந்து திமுகக்கும் மிச்சம் இருக்கிறவங்க வந்து அதிமுகன்றது ஒரு இடம் தான் சார் கொடுத்துருக்காங்க. டிவிகே கூட இந்த மாதிரி எட்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சார். இது நீங்கள் எப்படி சார் உங்களோட கருத்து கணிப்புன்றது அது இருக்கும்ல சார்? இல்லைம்மா, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு பேக்கேஜாக போச்சு. பேக்கேஜ், இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுத்துரு, இத்தனை கோடி சம்பளம் வாங்கிக்க. இது உலகளாவிய லாபி. இது நீங்கள் அமெரிக்கா எலெக்ஷன் நடக்கிற பொழுது ஹிலாரி கிளின்டன் தேர்தல் நிற்கிற பொழுது ஹிலாரி கிளின்டனே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் திட்டமிட்டு. இது ஒரு லாபி, இது ஒரு மீடியா மாஃபியா லாபி. அந்த அம்மாவுக்கு ஒரு உதவியாளர் ஒரு பாகிஸ்தானி, ஹிலாரி கிளின்டனுக்கு. அப்போது ஹிலாரி அதிகாரத்துக்கு வந்தால் முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் அதிக பலன் பெறும். இதான் செய்தி. இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி. அப்போது பாதி மாகாணங்கள் வாக்கை எண்ணுகிற பொழுது ஹிலாரி கிளின்டன் லீடிங்கில் இருக்காங்க.
சில அஹ், அஹ், மாநிலங்கள், நீங்கள் அதாவது இனவெறி பிடித்த மாநிலங்கள், அங்கே ஹிலாரி கிளின்டன் தோற்று போகுது. அப்போது சில விமர்சனங்கள் ரஷ்யா பேக்கப் பண்ணுது ஹிலாரி கிளின்டனுக்கு, இப்படி சில லாபி முஸ்லீமில் ஆதரவாக இருக்காங்க. உதவியாளரே ஒரு பாகிஸ்தானி அட்வொகேட் தான் அந்த அம்மா. இப்படி ஒரு லாபி. இப்படி இங்கே இந்திய உலகத்தை பொறுத்தவரை லாபிகள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பேசுவது என்பது உலகளாவிய ஒரு லாபி. அதில் தமிழ்நாடும் தப்பலை, தமிழ்நாடும் தப்பவில்லை. நீங்கள் ஜெயலலிதா எப்பவுமே மீடியாவை சந்திக்கவே மாட்டாங்க இந்த அம்மா. கருணாநிதி என்ன பண்ணுவார், டெய்லி கேள்வியும் பதிலே அவரே எழுதுவார். கேள்வியும் அவர், பதிலும் அவர், படிப்பதும் அவர், பார்ப்பதும் அவர். ஆனால் செய்தியில் வந்துகிட்டே இருப்பார். இது அவருடைய லாபி. இப்போ அந்த லாபியை சபரீசன் இப்போ எடுத்துகிட்ருக்கார். சபரீசன் எடுத்துகிட்ருக்கார். அத்தனையும் பர்ச்சேஸ், அத்தனையும் விலைக்கு வாங்கப்பட்டது. வாக்குகளும் விலைக்கு வாங்கப்பட்டது. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விலை கொடுத்து விலைக்கு விற்கப்பட்டார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா திமுக மீண்டும் வரும். சார் இது ஒரு நிமிஷம் சார். இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி இப்போ இது போட்டது எல்லாமே வந்து நேஷனல் மீடியா தானே சார்? இங்க இருக்கிற மீடியாஸையும் தாண்டி இப்போ நம்ம பேசுறது வந்து என்டிடிவி ஆகட்டும் சரி, இல்லை இந்தியா டுடே ஆகட்டும், CNN, இவங்க ஆக்சஸ் மை டுடே அப்படின்ற இவங்க தானே சார் கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. இதுல ஒரு படி தாண்டி ஆக்சஸ் மை டுடே வந்து டிவிக்கே அவங்க தான் வந்து 98 to 120 சீட்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்களே சார். இது எல்லாமே பேக்கேஜ் பர்ச்சேசிங். நான் அடித்து சொல்கிறேன், இது எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்பட்டது. மீடியாக்கள் பூரா ஏதோ தர்மத்துக்கோ நியாயத்துக்கோ எல்லாம் யாரும் இல்லை, எல்லாமே கார்ப்பரேட்டுகள் தான். நீங்கள் அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, என்ன தெரியுமா? எந்த அரசியல் கட்சியும் மீடியா தொடங்கக்கூடாது. அமெரிக்காவில் ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது, என்ன தெரியுமா? வெளிநாட்டு முதலீடுகள் யாரும் இங்கே மீடியா தொடங்கக்கூடாது. வெளிநாட்டு மீடியா, வெளிநாட்டு முதலீடுகள், நீங்கள் கார் கம்பெனி வைக்கலாம், கப்பல் கம்பெனி வைக்கலாம், விமான கம்பெனி வைக்கலாம், ஆனால் மீடியா வைக்கலாம். ஏன்? இங்கே இருக்கக்கூடிய சாதி சனாதனத்தை ஐரோப்பா மீடியாக்களுக்கு வந்தான்னா அடித்து நொறுக்கி காலி பண்ணிடுவான். இங்கே இருக்கக்கூடிய இந்த சனாதன அரசியல் எங்கே இருக்குது? மீடியாக்குள்ளே இருக்குது. சாதி அரசியல், மத அரசியல் எங்கே இருக்குது? மீடியாக்குள்ளே இருக்குது. அதை அடித்து காலி பண்ணிடுவான். ஐரோப்பாக்காரனோ அல்லது ஆங்கில இனங்க வந்தால் காலி பண்ணிடுவான். அந்த காரணத்தினால தான் இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து அந்நிய முதலீடுகள் எதில் வேணால் வரலாம். இந்த நாட்டை எவனுக்கு வேணால் விற்கலாம், காட்டி கொடுக்கலாம். 3 லட்ச ரூபா சம்பளம் தென்கொரியாவில், அதே வேலைக்கு இங்கே 30,000 ரூபா சம்பளம். இங்கே தான் இந்து ஜந்து புந்து எல்லா பேரும் இங்கே தான் இருக்கான். இந்துன்னு சொல்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்கிற தொழிலாளியை, கூலி தொழிலாளி காட்டி கொடுக்குறான். 30,000 ரூபா சம்பளத்துக்கு இவன் இங்கே வேலை பார்க்குறான். இதே சம்பளம் கொரியாவில் 3 லட்ச ரூபா. இதை இந்த இந்து மத அரசியல் பேசுகிற சங்கிகள் தான் மனித உயிரை விளையாடுறான். அவனுக்கு தலித்து உயிரே அல்ல, தாழ்த்தப்பட்டவன் உயிரே அல்ல, அவன் சாவறதை பற்றி இவன் கவலைப்படுறது இல்லை. இதுதான் இந்த இந்தியாவில். அப்போது இது மீடியாவும் விதி விலக்கல்ல. இத்தனை மீடியாக்களும் விலைக்கு வாங்கப்பட்டது. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து தினத்தந்தியில் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா உங்களை 1 லட்ச ரூபாய் விளம்பரத்தை போட்டுட்டு அடுத்த பக்கம் நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ, நல்லவர் வல்லவர், இவர் சிவன் கோயில் தர்கார், 1000 பேருக்கு சோறு போடுறாரு. அப்போ உங்களோட கணிப்பு படி இந்த எக்ஸிட் போல்ஸ் இது வந்து ஒரு ஃபேக்கு, இது உண்மையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அடித்து சொல்கிறேன். அதாவது 2011 தேர்தல் திமுக ஆட்சி இருக்குது. அப்போது இப்போ இதே போல் வந்த எக்ஸிட் போல் பூரா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், மைனாரிட்டி ஆட்சி. அதை 2006-11 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் திமுகவை தாங்கி பிடிச்சான். அப்போது இப்போ 1 மணி வரை முன்னணி ஊடகவியலாளர்கள், முன்னணி எடிட்டர்கள் எல்லா டிவியில் உட்காந்து திமுக ஆட்சிக்கு வரும் 1 மணி வரைக்கும் பேசுகிறான். எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற பயிலுவோம். அப்போ
1 மணிக்கு மேலே நிலைமை அப்படியே மாறுது. பொக்கே வச்சுட்டு எல்லாம் கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். நான் கண்ணால் கண்ட காட்சி. எங்கே போய் நிற்கிறாங்க? அதாவது எக்ஸிட் போல்ஸ் நிலவரத்தை வச்சுட்டு இவங்க எல்லாருமே போய் எக்ஸிட் போலெல்லாம் தாண்டிமா நான் சொல்றது. அதையும் தாண்டி எப்போ ரிசல்ட் வருதுல்ல 4ஆம் தேதி, அதே போல் அன்னைக்கு 2011 அதே போல் ஒரு 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 1 மணி வரைக்கும் தான் நிலவரம். எங்கே போயிட்டாங்க? எல்லாம் பொக்கே எடுத்துட்டு கலைஞர் அவர்கள் கருணாநிதி வீட்டுக்கு போயிட்டாங்க. பொக்கே சால்வையோட எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூனிஃபார்மோட ஐஜி டிஜிபி ஏடிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி ரெவன்யூ செக்ரட்டரி எல்லாம் அங்கே போயாச்சு. 1 மணிக்கு மேலே நிலவரம் மாறுது. என்னவாகுது? ஜெயலலிதா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை வந்துருச்சு. வந்த பிறகு அங்கே போன அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் பொக்கைகள் சால்வைகள் எல்லாம் அப்படி எங்கே வர்றாங்க? அடுத்த வீதி ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்கலாமா, லெஃப்டில் யார் இருக்கா? கருணாநிதி. ரைட்ஸில் போயஸ் கார்டன் அவங்க இருக்காங்க. நான் கண்ணால் பார்த்த சாட்சி. அப்படியே அவ்வளோ பேர் இந்த பொக்கை எடுத்துட்டு கருணாநிதி வாங்க குடியா பொக்கையா பக்காய்வாது போயா பொக்கவாயா இப்படி அத்தனை பேர் எங்கே வந்துட்டாங்க? போயஸ் கார்டனுக்கு. 1 மணி வரை கூட்டம் எங்கே இருக்கு? கோபாலபுரத்தில் எல்லாம் கும்மி அடிக்கிறாங்க. 1 மணிக்கு மேலே அப்படியே கூட்டம் எங்கே வந்துருச்சு? சரி, ஓகே. அப்போ இதுதான்மா அரசியல். இது அப்போ எவ்வளவு தூரம் இந்த செயற்கையாக ஒரு கருத்து உருவாக்கப்படுகிறது. ராத்திரியில் அன்னைக்கு ராத்திரியே நிறைய கோப்புகள் புது செக்ரட்டரியேட்டில் கிடந்தது. இப்போ ஆஸ்பத்திரியாக இருக்குல்ல, இந்த கோப்பெல்லாம் அமைச்சர் மறுபடியும் அதே சீட்டில் உட்காந்துடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆட்சி மாறணுனையும் அந்த பிஏக்கள் அந்த கோப்பெல்லாம் எரிக்கிறான் கொளுத்துறான். அப்படி நடந்தது. இந்த கோப்பெல்லாம் திடீர் பாதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டிரான்ஸ்ஃபரு போஸ்டிங்கு கான்ட்ராக்டு தொழில்நுட்பம் கொடுத்து வச்சுருப்பான்ல, அதை பூரா எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். அங்கே போட்ட பேரிக் இங்கே ஜெயலலிதா வீட்டு பக்கம் ஒரு பேரிக்கார்டும் இல்லை. 1 மணிக்கு மேலே எல்லா பேரிக்கார்டும் இங்கே வந்துருச்சு. ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரர் அண்ணாதிப்ப குடியை கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே அழுகிறான். 12:30 மணிக்கு நம்ம கட்சி இப்படி தோற்று போச்சேன்னு. 1 மணிக்கு மேலே இந்த பக்கம் வந்தோடனையும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை ஒருமையில் திட்டான். அந்த ஊனமுற்ற தோழன் அண்ணாதிப்ப குடியை கட்டிட்டு அப்படியே தள்ளு வண்டியில் எங்கே போகிறான்? போயஸ் கார்டனுக்கு போகிறான். இந்த பயில கூட அங்கே இருந்தானுங்க. நான் இங்கே நின்று அழுதுட்டு இருந்தேன், நம்ம கட்சி தோற்று போச்சான்னு. 1 மணி நேரத்தில் எப்படி மாறி நிலவை மாறி அவ்வளோ பேர் பொக்கையோட இந்த பக்கம் வந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு உள்ள விடாத. என்ன சார் சினிமால வர மாதிரியே நான் கண்ணால் கண்ட காட்சிமா. இதுதான்மா தமிழ்நாடு அரசியல். நான் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறோம். நாங்கள் நிருபர்கள் பூரா தலைமைச் செயலகத்தில் இருக்கிறோம். அங்கே தலைமைச் உடனே அப்படியே யார் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு? 1 மணி நேரத்தில் அப்படியே ஏடிஎம் கண்ட்ரோல் போயிடுச்சு. அம்மா சந்திக்கிறாங்க, நீங்கள்லாம் போயஸ் கார்டுக்கு வாங்கன்ட்டாங்க. உங்களை எல்லாரையும் 1 மணிக்கு போகிறோம். அந்த அம்மா அப்படியே மாடியிலேருந்து இறங்கி வராங்க. ஒரு பக்கம் காஃபி இருக்குது, ஒரு பக்கம் டீ இருக்குது. சார் பார்த்தெல்லாம் சாப்பிடுங்க. அதிகாரி போய் அங்கே இருந்தா கரலை உள்ள அவ்வளோ பேர் இங்கே வந்துட்டாங்க. அந்த அம்மா பொன்மாணிக்கு வேடு ஜாங்கி உட்பட அத்தனை பேரும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே நிலைமை மாறியதை கண்ணால் பார்த்தேன். நம்ம நெற்றிக்கன் மணி ஓடி போய் அந்த அம்மா காலில் விழுகிறார். நெற்றிக்கன் மணி பத்திரிக்கையாளர், அம்மா என்னை ஜெயிலில் போட்டாம்மா அந்த ஜாங்கிட்டு, என் மகளை ஜெயிலில் போட்டாங்கம்மா சொன்ன உடனே அந்த அம்மா மூஞ்சியெல்லாம் இறுகி போச்சு. ஜாங்கிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்குது. ஜாங்கிட்டு 10 அடி பின்னாடி போகிறாரு. இதெல்லாம் கண்கட்ட காட்சி. பின்னாடி போகிறாரு. தொலைச்சு பொன்மாணிக்கவேல் இவரை சமாதானப்படுத்துறாரு. யாரை? நெற்றிக்கன் மணியை. விடுமணி வெடி நம்ம ஆட்சி வந்துச்சு பார்த்துக்கலாம். அன்று இரவே அருண் கன்னியாகுமரிக்கு மாற்றப்பட்டார். யார்? திருப்பூர்ல இருந்த இப்போ கமிஷனர் இருக்கார்ல அருண். அன்று இரவே நான் 2011 கதையை சொல்கிறேன். கன்னியாகுமரி மாற்றிட்டாங்க. காரணம் தாம்பரம் டிசியாக இருந்தவர் தான் அருண். அப்போ நெற்றிக்கன் மணி செய்ததும் தவறு. அப்போ அதுக்குள்ளே அது பெரிய சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். அப்போ இப்படி 1/2 மணி நேரத்தில் அரசு இயந்திரங்களை வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும். இப்படி பல கதைகள் என்னுடைய 66 வயசில் பல கதைகளை பார்த்துட்டு தான் பல கலை எலெக்ஷனை பல
தேர்தல் கள நிலவரம் பல கருத்து கணிப்புகளையும் பார்த்துட்டு வந்து எல்லாம் பார்த்தாச்சு சார். அப்போ இப்போ வரைக்கும் நீங்க நிலையா இருக்கிற ஒரு விஷயம் என்ன? இவ்வளோ கருத்து கணிப்புகள், இவ்வளோ எக்ஸிட் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு சார், இன்னொரு விஷயம் இல்லை சார், இந்த May 4th எலெக்ஷன் ஏன் பெருசா பார்க்கப்படுது அப்படின்னா, விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கூட எல்லாரையும் நம்ம திரும்பி பார்க்க வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இங்க சொல்லப்படுது இல்லை சார். அதனாலேயே இந்த May 4th ரொம்ப ஒரு ஹைப் இருக்கா சார்? இந்த எக்ஸிட் போல்ஸ்க்கும் ரொம்ப ஹைப் இருக்கா சார்? இருக்கு. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு தான் இப்போ போட்டி அரசியல். எல்லா கட்சிகளும் அதிமுக பக்கம் சேர்ந்துருவாங்க, எல்லா கட்சியும் திமுக பக்கம் சேர்ந்துருவாங்க. இப்படி தான் அரசியல் இருந்தது. இப்போ விஜய் வந்த பிறகு யாருடைய வாக்கு அவர் எடுத்துக்க போறாருன்னா, நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட டிஎம்கே வாக்கு தான். யாருடைய சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கனால, தாத்தா பாட்டி நீ வந்து விசிலுக்கு ஓட்டு போடணும். இப்போ இந்த விஜய் என்ன பண்ணிட்டாரு, இந்த குழந்தைகளை வச்சு ஒரு பெரிய ஒரு ப்ளே பண்ணுறாரு. அது பெரிய அஃபென்ஸ். அதை வந்து விஜய் மீது வழக்கு போடணும். ஏன்னா குழந்தைகளை தேர்தலில் கருவியாக குட்டீஸ், ஏன் குட்டீஸுகளே, குக்கீஸுகளே, ஏன் நீங்கள்லாம் தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அங்கிளோ ஆன்ட்டிகிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். டேடி மம்மி வீட்டில் இல்லை, சடைபோட ஆளை இல்லை. எப்படி சார் நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு மிகப்பெரிய தப்பு. கருணாநிதி போய் குழந்தைகிட்ட உங்க தாத்தா பேர் சொல்லி கூட்டு போட சொன்னாரு. இது காலம் நிலவரம் அதெல்லாம் மாறும்பொழுது சூழல்கள் இப்ப மாறும்போது நீங்க தான் சார் சொல்றீங்க, சின்ன இளைஞர்கள் யாருமே வந்து சின்ன பசங்களுக்கு யாருக்குமே அரசியல் அறிவு இல்ல அப்படின்றீங்க. இப்போ நிறைய பேர் அரசியல் பேச வச்சிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு. இந்த தடவை தப்பு பண்ணாலும் அடுத்த தடவை அவங்க யோசிக்கிற அளவுக்கு இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னா அதை உங்களால இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நீங்க நீதியரசர் கிருபாகரன் ஐயா, நேர்மையான நீதிபதி, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. டிஜிபி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. போலீஸ் எல்லாம் வந்து லீவே கிடையாது ஒரு வாரத்துக்கு, எல்லாம் வந்து சேருங்க, எங்க டியூட்டிக்கு வந்து சேருங்க, அசம்பாவிதம் நடக்க போகுது. என்ன அசம்பாவிதம்? என்ன எங்க தளபதி ஜெயிக்கலையா இப்படின்னு நான் அதை அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ஒரு சகோதரி சொல்கிறான், மரபணு மாறிய சகோதரி, விஜய் என்ன ஜெயிக்கல, 2 விஷம் கொடுத்து கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன். இதான் அரசியல் போய் சேர்ந்த இடம்? சொல்லுங்க, அரசியல் போய் சேர்ந்த இடம் இதுவா? இது வரைக்கும் சொன்னா ஒருத்தி சொன்னான், நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், ராஜில் பொண்டாட்டியாக இருப்பேன்னா. இப்படி தான் விஜய் கட்சிக்கு எல்லாம் வந்து சேரணும்னு சொன்னான். நான் அதை அவருடைய தனிப்பட்ட விஷயம், புது ஒழுக்கம் அது. ஆனால் இப்போ என்ன சொல்லுது, குழந்தையில விஷம் வச்சு கொண்டுடுவேன். அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இவளுக்கு ஏதாவது தெரியுமா? அப்போ இவள் தமிழச்சி அல்ல, மரபணு மாறியவள். அவருடைய பிறப்பையே சந்தேகப்படணும், ஆய்வு செய்யணும். அப்போ இதுதான் அரசியலா? விஜயே நான் அதுக்கு மேலே பேச வருதுன்னு சொல்ல விரும்புகிறேன். சரி சார், இது நடுவில் இப்போ எக்ஸிட் போல்ஸில் இதோட நான் வந்து இது நிஜமாவே இதை க்ளோஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்து யாரா வின் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, எங்களுக்கு May 4th எங்களுக்கு கொண்டு போய் விட்டுடா, போதுண்டா சாமி, யாருனாலும் வின் பண்ணிட்டு போங்கன்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்களா சார்? ஏன்னா டெய்லியும் வந்து ஒரு டிபேட், டெய்லியும் வந்து ஒரு எக்ஸிட் போல்ஸ், டெய்லியும் கருத்து கணிப்பு, டெய்லியும் வந்து ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கே சார். இது இல்லை, அதுமா இங்கே அரசியல் ஒரு பெரிய வியாபார பொருளாக போச்சு. இந்த சபரீசன் வந்த பிறகு திமுக அப்படியே ஒரு பெரிய கார்பரேட்டாக மாறி போச்சு. கார்பரேட்டுகள் 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10,000 கோடி திருடுவான்ல. நீங்கள் நோக்கியா கம்பெனிக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க ஸ்ரீபெரும்பூரில். நோக்கியா கம்பெனியை மூடிட்டு அந்த இடத்த ரியல் எஸ்டேட் விற்றுட்டு போயிட்டான். ஒரு ஏக்கராக அங்கே 10 கோடிக்கு போகும். அரசு கொடுத்தது ஒரு அடிமாட்டு விலை கொடுத்தது. சரி, இண்டஸ்ட்ரியில் கட்டுறாங்க, ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு அந்த நிலத்தை, அரசு நிலத்தை 99 வருஷம் லீஸுக்கு சில லட்சங்களுக்கு கொடுத்தாங்க. யாருடைய மண் அது? யாருடைய உழைப்பு? நோக்கியா கம்பெனி மூடிட்டு பல 1000 கோடிக்கு வித்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கே? ஏதோ ஒரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாமா? உழைப்பு யாருது? மண் யாருது? நிலம் யாருது? அதிகாரம் யாருது? அப்போ பல 1000 கோடியை ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் எடுத்துக்கொண்டு போவதை இந்த ஆட்சியாளர்களோ அதிகார மட்டங்களோ அரசியல்வாதிகளோ கூட்டு போட்டு வச்சுருக்கான். நோக்கியா கொடுத்த 100 ஏக்கர் ரியல் எஸ்டேட்டை மாறி போச்சு. அப்போது இதே தொழில் திமுகவாக மாறி போச்சு. இதே தொழிலை சபரீஷா
பழைய கூட்டாளி சபரிசுடி கூட்டாளி தான் ஆதவரிச்சுனா. ரெண்டு பேரும் தான் டோட்டல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது தமிழ்நாட்டில். இப்போ தமிழா பாண்டியன் அவரோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க. ஏடிஎம் அதிமுக ஜெயிக்குமா, ஆட்சி அமைக்கும் சார். May 4th நாங்க உங்களை வலையில வீச வேண்டியது. எனக்கு எதுக்கு வலை வீசுறீங்க? நான் இங்கேயே இருக்கிற ஆள் தானே, இங்கேயே கிடக்கிற ஆள் தான், ஒரு ஓரத்தில் இருக்கிற ஆள் தான் நான். இல்ல சார், ஏன்னா இப்போ சமூக வலைதளத்துல நேத்தி ஃபுல்லா இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு பேசுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே தான் லீடிங், டிஎம்கே தான் எல்லா இடத்துலயும் நிக்குது. ஒரே ஒரு சர்வே தவிர அவங்க மட்டும் தான் டிவிகேக்கு கொடுத்துருக்காங்க 98 to 120 சீட்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் 98 சீட்டு விஜய் ஜெயிச்சாருன்னா அதிமுக திமுக அப்பவே அழிஞ்சுது சார். ஏடிஎம்கேக்கு 22 25 சீட்ஸ், 24 26. அது அப்படிதான் வரும். நீங்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. 4ஆம் தேதி 4 மணிக்கு தெரிஞ்சு போய். இப்போ இவர் வந்து ஷிரடி போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அங்க போயிட்டு வந்தாரு. ஸோ இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து திடீர்னு இந்த சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ற அந்த ஒரு விஷயம் கூட இப்போ ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இல்லை, அது அவருக்கு எதிர்த்த வீடு விஷ்ணு ரெட்டி. அவர் பாசியம் பில்டர் மாதிரி பெரிய ரெட்டி. இவரை வச்சு அவர் வியாபாரம் பண்றாரு. சார், அவர் வந்து ஜெயலலிதா அவங்க காலத்திலே இருந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், அண்ணா காலத்தில், பெரியார் காலத்தில், ஓமந்தோ ராமசாமி செட்டி காலத்தில், ஏன் நேரு காலத்தில், அப்போ டவுல்கோசி பிரபு காலத்தில், மவுண்ட்பேட்டை பிரபு காலத்தில், இந்த பாதி இந்த திமுக அதிமுக வந்த பிறகு தான் மக்களுடைய நிலத்தை அபகரிப்பது அவருடைய வேலை. நீங்கள் அந்த கோயம்பேட்டில் ஒரு பெரிய பாசியம் பில்டர் எங்கே பார்த்தாலும் இருக்குல்ல, அந்த இடத்துல எத்தனை ஏழைபாட குடியிருந்தான் தெரியுமா? ராஜ்யத்தில் தீய வச்சு விட்டானுங்க. திமுக அதிமுக எல்லா பேரும் தீ வச்சான். இதெல்லாம் கேட்க நாதி இல்லாமல் அந்த நாட்டில் எல்லாம் அங்கே போயிட்டான், கண்ணகி நகருக்கு போயிட்டான். அது ஒரு நவீன சேரி. அது இந்த திமுக அதிமுக ஏன் அழியணும் நான் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு கண்ணகி நகரை தலித்துக்கு பூரா அங்கே போய் சேர்ந்துட்டான். சென்னையில் இருக்கிற தலித்துக்களை பூரா ஒன்னாக்கி வச்சுட்டான். இதான் திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கம் எவ்வளவு சீக்கிரம் அழிக்கணும். இப்போ நீங்க தான் சொல்றீங்க திமுக அதிமுக ரெண்டுமே வரக்கூடாது அப்படின்றீங்க. அப்ப விஜய் வந்தாலும் அவரையும் திட்டுறீங்க. அப்ப யார் தான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஆளு வரணுமா? அது யாரும் எனக்கு தெரியாது. ஊழல் பண்ணாதவன், லஞ்சம் வாங்காதவன், மக்களை நேசிக்கிற காமராஜ் கக்க ஆளு வரணும். இதுதான் என்னுடைய பார்வை. மக்களை நேசிக்கிற ஏழை வாழை வங்காளனாக இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தந்தை பெரியார். இன்னைக்கு வரைக்கும் எவனாவது பெரியார் சொல்ல முடியலையே, அம்பேத்கர் சொல்ல முடியலையே, அயோக்கிய பயலா சொல்ல முடியலையே. எல்லாம் இப்போ நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகள் தான் 50 கோடி எடுத்துகிட்டு வர்றான். யார்? லீமா ரோஸ் மக்கள் தொண்டனா? சேரியில் படுத்து கிடந்ததா? உழைக்கும் மக்களோட ஆட்டோ ஓடிச்சா? 5 லட்சம் கோடி வச்சுட்டு பதவி வேணும். 5 லட்சம் கோடி வச்சுட்டு பதவி வேணும். அப்போ இந்த மக்கள் எவ்வளவு முட்டாள் நினைக்கிறாங்க. இது ஒழியணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த எக்ஸிட் போல்ஸ்ன்றத கடைசியா யார்கிட்ட தான் சார் இவங்க அந்த சர்வே எடுத்திருப்பாங்க? எல்லாம் ஃபேக்குமா, எல்லாம் பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்றது தான் இப்போ உங்களோட. ஆமா.